ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைட்டன் மேக்ஸ் தமிழ். இப்போ நம்ம 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து பயிற்சி 1.3ல் 7th சம் பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபி என்பன வெட்டும் கணங்கள் மற்றும் யூ என்பது அனைத்து கணம் எனில் பின்வருவனவற்றின் வெண்படத்தில் குறிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ யூனியன் பி. யூனியன்னாலே நம்மளுக்கு சேர்ப்புன்னு தெரியும். ஏயையும் பியையும் நம்ம சேர்த்து நம்ம நிழலிடணும். ஏயும் பிக்கும் ஃபுல்லாகவே கலர் பண்ணிட்டோம்னா அதான் ஏ யூனியன் பி. அடுத்து ஏ வெட்டு பின்னு கொடுத்துருக்காங்க. ஏ வெட்டு பின்னாலே நம்மளுக்கு தெரியும், ஏலையும் பிலையும் காமனாக இருக்கிறது. ஏக்கும் பிக்கும் நடுவில் காமனாக இருக்கிறது இந்த பாட்டு தான், அதனால் அதை கலர் பண்ணிக்கலாம். அடுத்து ஏ வெட்டு பி ஹோல் டேஷ்ன்னு இருக்காங்க. நம்ம ஏ வெட்டு பி ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். டேஷ்னாலே அதை தவிர மீதி இருக்கிற எல்லாமே. அப்போ அந்த ஏ வெட்டு பி இருக்கிற இடத்த தவிர மீதி எல்லா இடத்துக்குமே கலர் பண்ணணும். அதான் ஏ வெட்டு பி ஹோல் டேஷ். இந்த ஏ வெட்டு பி இருக்கிறத தவிர மீதி எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இப்போ கலர் பண்ணணும். அடுத்து வந்து பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு வந்து பி மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹோல் டேஷ் கண்டுபிடிக்கலாம். பி மைனஸ் ஏனா பியிலேருந்து ஏவை வந்து கழிக்கணும். பியிலேருந்து ஏல வர்ற உறுப்புகளை தவிர மீதினா அந்த காமனாக இருக்கிறதையும் சேர்த்து தவிர்த்துட்டு மீதி இருக்கிறதெல்லாம் அடுக்கணும் பியில். இதுதான் பி மைனஸ் ஏ. இப்போ டேஷ்னால் அது தவிர மீதி எல்லாத்துக்குமே கலர் பண்ணணும். இப்போ இந்த பி ஃபஸ்ட்டு இதில் நிழல் கலர் பண்ணியிருக்கிறது தவிர மீதி எல்லாத்துக்கும் கலர் பண்ணிடணும் அடுத்ததுக்கு. அதுதான் பி மைனஸ் ஏ ஹோல் டேஷ். இதுதான் வந்து வி மைனஸ் ஏ ஹோல் டேஷ். அடுத்து வந்து ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏ டேஷையும் பி டேஷையும் கண்டுபிடிச்சா தான் நம்மளால் பண்ண முடியும். ஏ டேஷ்னால் இந்த ஏன்ற வட்டத்தை தவிர மீதி இருக்கிற எல்லாத்தையும் வந்து கலர் பண்ணணும். அந்த ஏவை தவிர ஃபுல்லாத்தையும் கலர் பண்ணணும். அதுதான் ஏ டேஷ். அடுத்து வந்து பி டேஷ் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஏல தவிர மீதி எல்லாத்தையும் பண்ணோம். அடுத்து வந்து பியை தவிர மீதி எல்லாத்துக்கும் வந்து கலர் பண்ணணும். இப்போ நம்ம ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் தான் கண்டுபிடிக்கணும். யூனியன்னா ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். ரெண்டையுமே சேர்த்து எழுதணும்னா இதில் முக்கால்வாசி எல்லாமே கலர் பண்ணி தான் இருக்குது. ரெண்டுலேயுமே கலர் பண்ணாமல் இருக்கிறது வந்து இந்த நடுவில் இருக்கிற அந்த ஏ வெட்டு பியை தவிர மீதி எல்லாமே கலர் பண்ணி தான் இருக்குது. இந்த ஏ வெட்டு பியை தவிர எல்லாத்தையும் கலர் பண்ணோம்னா ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும்.
அடுத்து வந்து ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஏ டேஷும் பி டேஷும் கண்டுபிடிச்சிட்டோம். அது ரெண்டுலேயுமே வந்து காமனாக என்ன இருக்குது, ஒரு இதில் வந்து ஏவை கலர் பண்ணாமல் இருக்குது, இன்னொரு இதில் பி கலர் பண்ணாமல் இருக்குது. அப்போ காமனாக இருக்கிறது வந்து இந்த சுற்றி இருக்கிறது ஏ பியை தவிர மீதி சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து காமனாக இருக்குது ரெண்டுலேயுமே. இப்போ அதை மட்டும் நம்ம கலர் பண்ணணும். இதுதான் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். அடுத்து வந்து 7வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெண்படம் 3 மற்றும் 5ஐ உற்று நோக்கி உன்னுடைய கருத்தை எழுதுக அப்படின்னு இருக்காங்க. 5 வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இந்த இதுதான் 5வது படம். 3வது படம் வந்து என்னென்னா, இந்த ஏ வெட்டு பி ஹோல் டேஷு, இந்த வெட்டை தவிர இது எல்லாத்துக்கும் கலர் பண்ணியிருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஏ வெட்டு பியை தவிர எல்லாத்துக்கும் கலர் பண்ணியிருக்கோம். அப்போ இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஏ டேஷ் யூனியன் பி டேஷும் ஏ வெட்டு பி ஹோல் டேஷும் ஈக்குவல் அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியுது. தேங்க்யூ.